Okay, good morning students, class 10th standard, subject social economics. Today's topic black money. Okay, lesson number 4, government and taxes, continuation. Okay, black money. Black money is funds earned on the black market on which income and other taxes have not been paid. The unaccounted money that is concealed from the tax administrator is called black money. Black money அப்படினா என்னன்னா கருப்பு பணம் அப்படினு சொல்றோம். ஓகேவா, பிளாக் மணினா என்ன, கருப்பு பணம் அப்படிங்கிறோம். இந்த கருப்பு பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட ஒரு வருமானம், இல்லைன்னா அதாவது இது வரி செலுத்தப்படாத ஒரு பணம், அதாவது கவர்மெண்ட்க்கு வந்து டாக்ஸ் நம்ம பே பண்ணாம இருக்கோம் இல்லையா, அந்த பணம். இது வந்து வரி நிர்வாகியிடமிருந்து என்ன பண்ணுது, மறைக்கப்பட்ட ஒரு பணம் அப்படின்னு சொல்றோம். அதாவது வரி டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க கிட்ட இருந்து நம்ம மறைக்கப்பட்ட ஒரு பணம் தான் கருப்பு பணம், பிளாக் மணி அப்படின்னு சொல்றோம். ஓகே, பிளாக் மணி இஸ் ஃபண்ட்ஸ் earned on the black market on which income and other taxes have not been paid. The unaccounted money that is concealed from the tax administrator is called black money. Unaccounted money, கணக்கில் காட்டப்படாத ஒரு பணம் அப்படிங்கிறது தான் அந்த black money அப்படிங்கிறது. இதுக்கான ரீசன். Okay, causes of black money. Several sources of black money are identified. First one, shortage of goods, licensing proceeding, contribution of the industrial sector, smuggling, tax structure. ஓகே, இந்த பிளாக் மணிக்கு என்னெல்லாம் ரீசன்? ஷார்டேஜ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னா அதாவது இந்த பொருள்கள் வந்து பத்தாம போறது, இந்த ஷார்டேஜ் ஆஃப் கூட்ஸ். லைசன்சிங் ப்ரொசீடிங், அதாவது அந்த லைசன்ஸ் உரிமம் பெறும் முறை அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் பொழுது நம்ம வேற ஏதாவது கோல்மால் பண்றது தான். நெக்ஸ்ட், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார், தொழில் துறையில அதனுடைய பங்கு. ஸ்மக்லிங், கடத்தல். டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வரியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே எதுக்கு காரணங்கள் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து பிளாக் மணி, கருப்பு பணம் உருவாகுவதற்கு இதெல்லாம் காரணங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்டேஜ் ஆஃப் கூட்ஸ். ஷார்டேஜ் ஆஃப் கூட்ஸ் வெதர் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் இஸ் த ரூட் காசஸ் ஆஃப் பிளாக் மணி. கண்ட்ரோல்ஸ் ஆர் ஆஃபன் இன்ட்ரடியூஸ் டு செக் பிளாக் மணி. அதாவது இந்த பிளாக் மணி அப்படிங்கிறது இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ என்னன்னா ஒரு கூட்ஸ், ஒரு பொருட்கள் மேல பற்றாக்குறை ஏற்படுது இல்லையா, அந்த பற்றாக்குறை ஏற்படும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கருப்பு பணத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்கு அடுத்தடுத்த தடைகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது ஒரு பொருள் வந்து கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அதை என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் கள்ள சந்தை அதுல வந்து பதுக்கதான் வந்து வியாபாரிகள் வந்து நினைப்பாங்க. ஏன்னா பதுக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, விலையேற்றத்தை வந்து அதிகப்படுத்தணும், விலைகளை வந்து அதிகமா நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ரீசன். ஓகே, இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஷார்டேஜ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பொருள்கள் மீதான வரி தான். அதாவது கருப்பு இது வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிகழும். அடுத்து, லைசன்சிங் ப்ரொசீடிங். இட் இஸ் firmly believed that the system of control permits courts and license are associated with mild distributions of commodities in short supply which results in the generation of black money. அதை நம்ம வந்து இந்த ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்ல பல விஷயங்களுக்கோ என்ன பண்றோம் அப்படின்னா அனுமதி வாங்குறோம் இல்லையா, அந்த கட்டுப்பாட்டு அனுமதி, ஒதுக்கீடு, அந்த உரிமங்களுடைய அமைப்பு, பொருள்களுடைய குறைவான அளவு, இதனால தவறான விநியோகம், இதனால தொடர்புடையது அப்படின்னு உறுதியா நம்புறேன் இல்லையா, அப்பதான் அந்த லைசன்ஸ். அப்ப வந்து இதன் விளைவா என்ன ஆகுது அப்படின்னா கருப்பு பணம் வந்து உருவாகுது. அப்ப இந்த உரிமம் பெறுவதற்கு நம்ம என்ன பண்றோம், சில தவறான வழிகளை வந்து கையாளுறோம். அப்ப நம்மளுடைய இதை என்ன பண்ற, குறைத்து மதிப்பீட்டு நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி பிளாக் மணி வந்து ஃபார்ம் ஆயிடுது. நெக்ஸ்ட், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார். தொழில் துறையில பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஹாஸ் பீன் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு பிளாக் மணி. For example, the controller of public limited companies tries to buy commodities at low prices and get them billed at high amounts and packets the difference personally. அதாவது கருப்பு பணம் தோன்றுவதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்றாங்க. உதாரணமா என்ன அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல வந்து அந்த பொருளை வந்து என்ன பண்ண கம்மியான விலைக்கு வாங்கி, ஓகே, அதாவது எந்த ஒரு கூட்ஸையும் எந்த ஒரு பொருளையும் கம்மியான ஒரு விலைக்கு வாங்கி இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கான கட்டணத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வசூலிப்பாங்க. அந்த வித்தியாசம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில வந்து காட்ட மாட்டாங்க. ஓகேவா, இதுதான் வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார். அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டார்னா எங்க விலை கம்மியா இருக்கும், ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு எங்க விலை கம்மியான இடத்துல கிடைக்குதோ அங்க வாங்கிடுவான். ஆனா ரா மெட்டீரியல்ஸ் கம்மியான விலைக்கு இவன் வாங்கிட்டான் அப்படிங்கிற காரணத்துக்காக நமக்கு அந்த
பொருட்களை என்ன பண்ண மாட்டான், கம்மியான விலைக்கு விற்க மாட்டான். அதே அளவு விலைக்கு தான் நமக்கு வந்து விற்பான். ஆனா அவன் கம்மியா வாங்கின அந்த கொட்டேஷனை என்ன பண்ண மாட்டாங்க, நோட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இந்த காரணமா என்ன ஆகுது அப்படின்னா பிளாக் மணி வந்து உருவாகுது. ஓகே, ஸ்மக்லிங் அப்படின்னா என்ன, கடத்தல். ஸ்மக்லிங் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் பிளாக் மணி. When India had rigid system of exchange controls, precious metals like gold and silver, textile and electronic goods were levied to heavy excise duty, bringing these goods by avoiding the authorities. It's smuggling. ஸ்மக்லிங்னா எதப்பா சொல்றோம், கடத்தல் நாம சொல்றோம். கருப்பணத்திற்கு கடத்தல் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமா இருக்கு. இந்தியா வந்து ரொம்ப கடுமையான ஒரு பரிமாற்றங்களை வச்சிருந்தா கூட விலைவாசி உயர்ந்த பொருள், தங்கம், வெள்ளி, ஜவுளி, எலக்ட்ரானிக் குட்ஸ் இது மேல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கடுமையான கட்டுப்பாடு கடுமையா விதிச்சாலும் இது மேல என்ன பண்றாங்க அப்படின்னா கடத்திக்கிட்டு வரக்கூடிய அளவு வந்து அதிகமா தான் வந்து இருக்கு. ஏன்னா அது டாக்ஸ் அதிகமா இருக்கு இல்லையா, இது மேல விதிக்கக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அதிகமா இருக்கு இந்த பொருட்கள் மேல. ஏன்னா இப்ப நம்ம வெளிநாட்டுல இருந்து தங்கம் கொண்டு வந்தாலோ இல்ல வெள்ளி கொண்டு வந்தாலோ எலக்ட்ரானிக் குட்ஸ் கொண்டு வந்தாலோ என்ன பண்ண எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது ஒரு அதிகமான அளவுல தான் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ தட் இதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பெருமளவுல வந்து கடத்தல் வந்து ஏற்படுது. ஸோ தட் இந்த காரணங்களாலே என்ன ஆகுது அப்படின்னா பிளாக் மணி வந்து உருவாகுது. tax structure, when the tax rate is high, more black money is generated. அதாவது வரி விகிதம் வந்து அதிகமா இருக்கும் பொழுது பிளாக் மணி வந்து ஆட்டோமேட்டிக்கலி உருவாகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்மளால அதிகமான வரி விதிப்பு வரும்பொழுது பணத்தை அந்த டாக்ஸை கட்ட முடியாது. டாக்ஸ் கட்ட முடியாத போது என்ன பண்ணுவோம், எல்லாருமே ஃப்ராட் பண்றதுக்கு ஒரு ரீசனா வந்து அமைஞ்சது. ஸோ இந்த காரணங்கள் பார்த்தீங்களா 5 reasons. Okay, we want to see the 5 reasons for causes of black money. First one, shortage of goods. Second one, licensing proceedings. Third one, contribution of the industrial sector. Fourth one, smuggling. Fifth one என்ன சொல்றோம், tax structure அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் லெஜிஸ்லேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் டு கர்ப் பிளாக் மணி இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த இப்போ என்னென்ன சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT on black money under chairmanship and vice chairmanship of 2 former judges of Honorable Supreme Court. Enactment of comprehensive law, the Black Money, Undisclosed Foreign Income and Assets and Imposition of Tax Act 2015. Contribution of Multi-Agency Group MAG consisting of officers of Central Board of Direct Taxes, CBDT, Reserve Bank of India RBI, Enforcement Directorate and Financial Intelligence Unit for the investigation of recent revolution in Panama paper leaks. Double taxation avoidance agreements DTAAS, tax information exchange agreements and multilateral convenience, Foreign Account Tax Complaints Act, Money Lending Act 2002 through the Finance Act 2015, enactment of the Binomi Transactions Amendment Act 2016. Okay, launching of Operation Clean Money on 31st January 2017. Okay, Lokbal and Lok Ayuth Act, the Real Estate Regulation and Development Act 2016. Okay, இந்தியாவில் பார்த்தீங்களா கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 10 law ஒரு 10 முயற்சிகளை வந்து எடுத்திருக்காங்க. 10 laws ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, 10 ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமா வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பிளாக் மணியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆன் பிளாக் மணி அண்டர் சேர்மன்ஷிப் அண்ட் வைஸ் சேர்மன்ஷிப் ஆஃப் 2 former judges of Honorable Supreme Court. அதாவது மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் 2 முன்னாள் நீதிபதிகளுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கீழ் என்ன பண்ணாங்க, கருப்பு பணம் குறித்த சிறப்பு விசாரணை குழு, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு யாரு தலைவரா இருக்காங்கன்னு சொல்றோம், அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆன் பிளாக் மணி அண்டர் யாருடைய சேர்மன்ஷிப் அண்ட் வைஸ் சேர்மன்ஷிப்னா 2 former judges of Honorable Supreme Court. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இருந்த முன்னாள் நீதிபதிகள் அடங்கிய 2 பேர் கொண்ட ஒரு குழுவை என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், enactment of a comprehensive law, the black money and disclosed foreign income and assets and imposition of tax act 2015. அது ஒரு விரிவான சட்டத்தை ஏற்றது. அதாவது கருப்பு பணம் வெளியிடப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்துக்கள் மற்றும் வரி விதித்தல் சட்டம் 2015. As a constitution of multi-agency group consisting of officers of Central Board of Direct Taxes, Reserve Bank of India, Enforcement Directorate and Financial Intelligence Unit
for the investigation of recent revolutions in Panama paper leaks. அதாவது நாம் பனாமாவில் வந்து சமீபத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா காகித கசிவுகளுடைய வெளிப்பாடுகளை விசாரிப்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா மத்திய நேரடி வரி வாரியம் CBDT அப்படிங்கிறதும் இந்திய ரிசர்வ் வங்கி RBI அதே மாதிரி அமலாக்க இயக்குநரகம் ED மற்றும் நிதி புலனாய்வு பிரிவு FU இதை கொண்ட ஒரு உள்ளடக்கிய அரசியலமைப்பு அதிகாரிகளை கொண்ட பல நிறுவன குழு என்ன பண்ணாங்க அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் மல்டிலேட்டரல் கன்வென்ஷன் இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தங்கள் அப்புறம் வரி தகவல் பரிமாற்ற ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மல்டிலேட்டரல் கன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் இந்த பலதரப்பட்ட மாநாடெல்லாம் போட்டிருக்காங்க. அது மூலமா இந்த பிளாக் மணியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாரின் அக்கவுண்ட் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் ஆக்ட் அது வெளிநாட்டு கணக்கு வரி இணைப்பு சட்டம் இந்த FATCA மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 த்ரூ த ஃபினான்ஸ் ஆக்ட் 2015 பண மோசடி சட்டம் 2002 மூலமா இது வந்து 2015ல இருந்து இந்த லா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. எனாக்ட்மெண்ட் ஆஃப் த பினாமி டிரான்சாக்ஷன் பினாமி பரிவர்த்தனைகள் தடை திருத்த சட்டம் 2016 லான்ச்சிங் ஆஃப் ஆபரேஷன் கிளீன் மணி சுத்தமான பண செயல்பாடு. நெக்ஸ்ட் லோக்பால் அண்ட் லோக் ஆயுத் அதாவது லோக்பால் மற்றும் லோக் ஆயுத் அப்படிங்கிற ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. த ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2016 ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் 2016. ஸோ தட் இந்த மாதிரி ஒரு 10 ஆக்ட் கொண்டு வந்து இது மூலமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிளாக் மணியை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் அவங்களால உண்டான முயற்சிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்களா டாக்ஸ் எவிஷன் வரி ஏய்ப்பு. Tax evasion is the illegal evasion of taxes by individuals, corporations and trusts. Tax evasion often entails taxpayers deliberately misrepresenting the true state of their affairs to the tax authorities to reduce their tax liability and includes dishonest tax reporting such as declaring less income, profit or gain than the amounts actually earned or overstanding deduction. அதாவது டாக்ஸ் எவிஷன் அப்படின்னா வரி ஏய்ப்பு. தனிநபர்கள் நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் இது எல்லாமே சட்டவிரோதமா என்ன பண்றாங்க வரி செலுத்தாம இருக்கிறது தான் என்ன சொல்றோம் இந்த டாக்ஸ் எவிஷன் வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்றோம். யாரெல்லாம்ப்பா தனிநபர்கள் இண்டிவிஜுவல்ஸ் அப்புறம் அந்தந்த என்டர்பிரைசஸ் கார்பரேஷன் ட்ரஸ்ட் இவங்கெல்லாம் என்ன பண்றது பணம் வந்து கவர்மெண்ட்க்கு செலுத்த வேண்டிய அந்த டாக்ஸஸை வந்து பே பண்ணாம இருக்கிறது. ஓகேவா, இது வந்து என்னன்னா இந்த டாக்ஸ் பெரும்பாலும் யாரு அப்படின்னா அந்த அதிகாரிகள்ட்ட என்ன பண்றாங்க தங்களுடைய உண்மையான விவரங்களை என்ன பண்றாங்க கொடுக்கறது இல்ல வேணும்னே என்ன பண்றது அப்படின்னா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறது குறைச்சு கொடுக்கறது குறைஞ்ச வருமானம் லாபங்கள் வந்து அதிகமா இருந்தா இல்ல ஆதாயங்கள் வந்து அதிகமா இருந்தா அதெல்லாம் என்ன பண்றது இல்ல காட்டுறது இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்களா சம்பாதிச்ச தொகையை விட கம்மியா கொடுக்கறது. ஓகேவா, அதாவது எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத விட என்ன பண்றது கம்மியா கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பண்றதுதான் என்னன்னா டாக்ஸ். நேர்மையற்ற வரி அறிக்கையை வந்து அவங்க என்ன பண்றது அப்படின்னா பிரசன்ட் பண்றது. இதான் வந்து என்ன சொல்றது அப்படின்னா டாக்ஸ் எவிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகே, டாக்ஸ் எவிஷன் இஸ் an activity commonly associated with the informal economy. One measures of the extent of tax evasion is the amount of unreported income, which is the difference between the amount of income that should be reported to the tax authorities and the actual amount reported. Tax evasion activities included uninterrupting income, inflating deductions or expenses, hiding money, hiding interest in offshore accounts. ஓகே, இந்த வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது பொதுவா வந்து முறைசாரா பொருளாதாரத்தோட இது என்னது தொடர்புடைய ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. வரி ஏய்ப்பு அளவுல வந்து ஒரு நடவடிக்கை என்னன்னா பதிவு செய்யப்படாத வருமானத்தின் அளவு வரி அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய உண்மையான அந்த கணக்கை வந்து காட்டாம இருக்கிறது. இது எல்லாம் அதே மாதிரி இவ்வளவு வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அந்த ஏர்ன் பண்ண இன்கம்க்கும் அவங்க கிட்ட இருக்கிற இன்கம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இது எல்லாமே எதுக்குன்னா டாக்ஸ் எவிஷன் அப்படிங்கிறாங்க. இதுல எது இந்த வரி ஏய்ப்பு நடவடிக்கையில வந்து எதெல்லாம் சேர்த்துறாங்கன்னு பாருங்க. அன்இன்டரப்டிங் இன்கம் வருமானத்தை குறைச்சு மதிப்பிடுறது. நெக்ஸ்ட் இன்ஃபிளாட்டிங் டிடக்ஷன் ஆர் எக்ஸ்பென்சஸ் விலக்குகள் அல்லது செலவுகளை வந்து உயர்த்துவது. அடுத்து ஹைடிங் மணி மறைக்கப்பட்ட பணம். ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ஸ் கடல் கடந்த கணக்குகளை வந்து விவரங்களை வந்து மறைக்கிறது. ஓகே, இந்த டாக்ஸ் எவிஷன் அப்படிங்கிறது வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்றேன். இது எதனாலனா தனிநபர் வருமானம் இல்ல வந்து ஒரு நிறுவனங்களோ இல்ல ஒரு
பிசினஸ் பீப்புளோ இல்ல அறக்கட்டளையோ என்ன பண்றது, ப்ராப்பரா வந்து டாக்ஸை வந்து கவர்மெண்ட்க்கு வந்து பே பண்றது இல்ல. ஓகே, அப்போ அவங்க பே பண்ணாம இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கணக்கை வந்து சரியான விகிதத்துல வந்து காட்ட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சப்மிட் பண்றது. அதே மாதிரி இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அந்த வரக்கூடிய அந்த ஆபீசர்ஸ் கிட்ட என்ன பண்றது, தப்பான ஒரு கணக்கை வந்து காட்டுறது. அப்ப அவங்க ஏர்ன் பண்ண மணிக்கும் அவங்க கிட்ட இருக்கிற மணிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்ன சொன்னா டாக்ஸ் எவிஷன் அப்படி நாம சொல்றோம். இதை வந்து இதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு செயல் தான். ஓகே, இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 4 ஆக்ட் ஓகே அதுல இன்க்ளூட் பண்றாங்க. அன்இன்டரப்டிங் இன்கம், இன்ஃபிளாட்டிங் டிடக்ஷன் ஆர் எக்ஸ்பென்சஸ், ஹைடிங் மணி, ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ஸ். சரி, இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? காசஸ் ஆஃப் டாக்ஸ் எவிஷன். Tax evasion resulting in black money prevents the resources mobilization efforts of the union government. Shortage of funds distorts implementation of developmental plans and forces the government to resort to deficit financing in case public expenditure in elastic. ஓகே, வரி ஏய்ப்புக்கான காரணம் அப்படின்னு சொல்ல கருப்பு பணத்தின் விளைவாக என்ன பண்றாங்க, வரி ஏய்ப்பு. அப்புறம் இந்த மத்திய அரசினுடைய திட்டங்கள் அதனுடைய முயற்சிகளை வந்து என்ன பண்றது இல்லை அப்படின்னா தடுக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய திட்டங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து டாக்ஸ் எவிஷன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியாம போகும். இதனால என்ன ஆகும், நிதி பற்றாக்குறை வந்து கண்டிப்பா வந்து ஏற்படும். நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சர்வீசஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்டரப்ட் ஆகும். அந்த சர்வீஸை வந்து நம்மளால வந்து செய்ய முடியாது. அப்ப பற்றாக்குறை நிதி நாடும் பொழுது அரசாங்கம் என்ன பண்ணும், அரசாங்கத்தை வந்து பற்றாக்குறை அதாவது அந்த பட்ஜெட் வந்து இல்ல, அவங்க கிட்ட வந்து இன்கம் வந்து இல்ல அப்படிங்கும் பொழுது மக்கள் கிட்ட என்ன பண்ணுவாங்க, டாக்ஸஸை வந்து அதிகமாக தான் ஜென்ரேட் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கைகள் தான் கவர்மெண்ட் என்ன பண்ணும் எடுக்க வந்து ஆரம்பிக்கும். அப்போ இதனால என்னது, மக்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த செலவை செய்ய முடியாம என்ன ஆகும், காலதாமதம் ஆகும் அப்படிங்கிறது. டாக்ஸ் எவிஷன் இன்டர்ஃபியர்ஸ் வித் த டிக்ளேர் எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் பை distorting saving the investment patterns and availability of resources for various sectors of the economy. இது வந்து சேமிப்பு மற்றும் முதலீட்டு துறைகளை என்ன பண்ணுது அப்படின்னா சிதைக்குது. ஓகே, பொருளாதாரத்தினுடைய பல்வேறு துறைகளுக்கான வளங்களினால் கிடைக்கக்கூடிய நன்மை, அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட பொருளாதார கொள்கை, இதுல எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டாக்ஸ் எவிஷன் வந்து தலையிடுது. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது, கவர்மெண்டால சரியான முறையில ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். டாக்ஸ் எவிஷன் undermines the equity attribute of tax system. Honest taxpayers willing bear disproportionate tax burden feel demoralized and learn to join the tax evaders camp. அப்ப இந்த வரி ஏய்ப்பு, வரி அமைப்பின் சமத்துவ பண்புகளை இதுல என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்குது. இதனால என்ன அர்த்தம், நேர்மையான வரி செலுத்துவோர் இவங்க இதனால மற்றவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வரி சுமை அவங்களோட இது வந்து சேர்ந்துடுது. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மனசோர்வதா வந்து இது அடைய செய்யுது. நெக்ஸ்ட், டாக்ஸ் எவிஷன் அண்ட் பிளாக் மணி என்கரேஜ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் underserving groups in the country, which in turn is a threatening to the economy in its way. ஓகே, இந்த வரி ஏய்ப்பு, கருப்பு பணம் இதெல்லாம் என்னன்னா நாட்டுல தகுதியற்ற குழுக்களுடைய கையில வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொருளாதார சக்தி வந்து குவிஞ்சிருது. ஓகே, அது அவங்கள வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஊக்கப்படுத்துது. இது வந்து பொருளாதாரத்துல என்ன பண்ணு பல வழிகள்ல வந்து இது வந்து அச்சுறுத்தும். ஏன்னா டாக்ஸ் சரியா பே பண்ணாத அந்த டாக்ஸ் எவிஷன்ல இருக்கிறவங்களும் பிளாக் மணி நிறைய வச்சிருக்கிறவங்க என்ன பண்ண அவங்களுடைய கையில வந்து பணம் நிறைய இருக்கும். ஓகே, மணி நிறைய இருக்கிறதுனால அவங்களால என்னன்னா எதையும் வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது ஒரு கண்ட்ரோலான ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்றதுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பல வழிகள்ல வந்து அவங்க இடையூறுகளா இருப்பாங்க. ஏன்னா பின்னாடி என்னன்னா ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கிறது கூட அவங்களாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு வந்து உகந்தது அல்ல அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், எவிஷன் ஆஃப் டாக்ஸ் கன்சியூம்ஸ் டைம் அண்ட் எனர்ஜி ஆஃப் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டு dissettle angle the intricate manipulation of tax dodges. ஓகே, நெக்ஸ்ட், அந்த வரி ஏய்ப்பு, வரி நிர்வாகத்தின் நேரம், சக்தி இது எல்லாத்தையும் பயன்படுத்தி வரி ஏமாத்துறாங்க இல்லையா அவங்க வந்து இந்த சிக்கலா கையாள்வதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தடுக்குது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், இந்த டாக்ஸ் எவிஷன் பண்றதுனால என்னென்ன பெனால்டிஸ், வரி ஏய்ப்புக்கு நம்ம என்ன எல்லாம் அபராதங்கள் வந்து நம்ம கொடுக்க போறோம். So if a person willfully commits the act of tax evasion, he may face field charges,
tax evasion penalties include imprisonment of up to 5 years and high amount as fine. ஓகே, இவங்களுக்கு வந்து அந்த ஒரு நபர் வரி ஏய்ப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த மோசமான ஒரு குற்றச்சாட்டுகளை அவங்க என்ன பண்ணணும், சந்திக்க நேரிடும். இது வந்து என்ன பண்ணுவாங்க, அபராதம் பெனால்டிஸ் போடுவாங்க, 5 years ஜெயில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதே அளவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அபராதமும் கிடைக்கும். அதாவது எவ்வளவு அமௌண்ட் அவங்க வந்து ஏமாத்திருக்காங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பெனால்டி போடுவாங்க, ஃபைன் போடுவாங்க. பிளஸ் அதோட என்னன்னா 5 yearsக்கு வந்து ஜெயிலையும் இருக்கணும். இந்த dependent may also be ordered to pay for the cost of prosecution. ஓகே, பிரதிவாதிகள் அதாவது அந்த வழக்கு செலவுகளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க தான் செலுத்தணும். ஓகே, அதாவது ரெண்டு பக்கம் இருக்கக்கூடியது. ஓகே, அதாவது யாருக்கு, ரெண்டு பக்கமும் என்ன சொல்லுங்க, டிபெண்டன்டினுடைய செலவுகளையும் அவங்க தான் செலுத்தி ஆகணும். அதே மேல ப்ராசிக்யூஷன் ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க இல்லையா, ரெண்டு பேருடைய செலவுகளையும் யாரு வந்து பே பண்ணி ஆகணும், இந்த டாக்ஸ் எவிஷன் பண்றாங்க இல்லையா, அவங்க வரி ஏய்ப்பு பண்றவங்க அவங்க தான் அந்த ரெண்டு செலவுகளையும் வந்து ஏற்கணும். ரெண்டு பேருடைய வக்கீலுக்கும் பணத்தை வந்து அவங்களே தான் பே பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதர் டாக்ஸ் எவிஷன் பெனாலிட்டிஸ் இன்க்ளூட் கம்யூனிட்டி சர்வீஸ், proportion and restitution depending on the circumstances of the cases. அதாவது பிற வரி ஏய்ப்பு அபராதங்களை பத்தி சமூக சேவை, நன்னடத்தை, அப்புறம் வழக்கினுடைய சூழ்நிலையை பொறுத்து என்ன பண்ணாங்க, மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதுதான் அந்த மறுசீரமைப்பு, மறுசீராய்தல் அப்படின்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி எல்லாம் மறுசீரமைப்பு இது எல்லாத்தையும் செய்யலாம். நெக்ஸ்ட், டாக்ஸ் எவிஷன் பெனால்டிஸ் கேன் பி ஹார்ஷ் டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த கிரைம். அந்த வரி ஏய்ப்பு அபராதம் குற்றத்தின் தன்மை மற்றும் அதனுடைய தீவிரத்தை பொறுத்து கடுமையா இருக்கும் அந்த tax evasion penalties. Okay, if a person willfully commits the act of tax evasion, he may face felony charges. Tax evasion penalties include imprisonment of up to 5 years and high amount as fine. The dependent may also be ordered to pay for the cost of prosecution. Okay, the dependent may also be ordered to pay for the cost of prosecution. Other tax evasion penalties include community service, proportion and restrictions depending on the circumstances of the case. Tax evasion penalties can be harsh depending on the severity of the crime. Okay, next, tax and other payments, வரி மற்றும் பிற கட்டணங்கள் அப்படிங்கிறது தான். Taxes are compulsory payment to government without expectation of direct return or benefits to the taxpayer. Payments include income received from production and supply of goods and services of public enterprises and revenue from administrative activities. So payments from non-tax sources other than income is known as payments. Some payments are fees, fine, penalties and for futures. ஓகே, அந்த வரி மற்றும் பிற கட்டணங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த வரி என்பது அப்படின்னு என்னது, வரி செலுத்துவோர் நேரடி வருவாய், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை. இது ஏதாவது இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காம அரசாங்கத்திற்கு மக்கள் செலுத்தக்கூடிய ஒரு மணி அப்படின்னு சொல்ற, கட்டாயமா செலுத்த வேண்டிய ஒரு பணம் தான் நம்ம என்னன்னு சொன்னோம், டாக்ஸ் அப்படின்னு நாம சொன்னோம். இது வந்து பெருமளவில் அந்த நிதி நிறுவனங்கள், பொருள், அந்த உற்பத்தி, பங்கீடு செய்தல், ஓகே, இந்த இதுல கிடைக்கக்கூடிய இன்கம், அப்புறம் நிர்வாக நடவடிக்கையிலிருந்து பெறக்கூடிய வந்து ஒரு கவர்மெண்ட்க்கு அந்த டாக்ஸஸை தாண்டி அந்த பொது நிறுவனங்கள், பொருட்கள், அதுல இருந்து நிறைய மணி கிடைக்கும். அப்புறம் அந்த பொருட்களை உற்பத்தி செய்யறது, பங்கீடு செய்யறது, அது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு மணி. அப்புறம் வரி வருமானம் தவிர்த்து வேற சில இதுல எப்படின்னா இந்த ஃபைன் போடுறது, தண்டனை கொடுக்கறது, அப்புறம் சில அவங்க சரியா பே பண்ணலைன்னா அதை போய் பறிமுதல் செய்யறது, இது மூலமாலாம் கவர்மெண்ட்க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இன்கம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபீஸ், ஃபைனு, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் போடுறது, இல்லை நிறைய இதுக்கெல்லாம் இவ்வளவு அமௌண்ட் கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்களா, அந்த அது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம். ஃபைன் அது மூலமா கிடைக்கக்கூடியது, பெனால்டிஸ் மூலமா கிடைக்கக்கூடியது, அப்புறம் வந்து தண்டனை, பறிமுதல்கள் மூலமா கிடைக்கிறது, இது எல்லாமே கவர்மெண்ட் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் தான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, taxes and development. The role of taxes in development economic as follows: resources mobilization, reduction in inequalities of income, social welfare, foreign exchange, regional development, control of inflation. Resources mobilization அப்படின்னா என்ன அப்படின்னா வளங்களை வந்து திரட்டுதல். Taxation enables the government to mobilize a substantial amount of revenue. The tax revenue is generated by imposing direct taxes such as personal income tax and corporate tax and
இன்டைரக்ட் டாக்ஸஸ் such as customs duty, excise duty, etc. அதாவது வரிகள் அந்த நம்ம டாக்ஸ் போடுறதுனால என்ன அப்படின்னு கேட்குறாங்க, என்ன விதமான முன்னேற்றங்கள் அப்படின்னா பலவிதமான முன்னேற்றங்கள் டாக்ஸ்னால தான் நமக்கு கிடைக்குது. நமக்கு அமௌண்ட்டே அதுதான். எதை சொல்றாங்க பாருங்க, வளங்களை திரட்டுறது, அதாவது ரிசோர்சஸ் மொபிலைசேஷன், ரிடக்ஷன் இன் ஈக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம்னா வருமான ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைக்கிறது, சோசியல் வெல்ஃபேர் சமூக நலன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலவாணி, ரீஜனல் டெவலப்மெண்ட் வட்டார முன்னேற்றம், கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறது. ஃபர்ஸ்ட் ஒன் ரிசோர்சஸ் மொபிலைசேஷன் அப்படின்னா வளங்களை வந்து எப்படி திரட்டுறது அப்படின்னா வரி விதிப்பு வந்து அரசாங்கத்துக்கு என்ன பண்ண கணிசமான ஒரு வருமானத்தை வந்து திரட்டி கொடுக்குது. குறிப்பா என்ன சொல்றோம், நேர்முக டைரக்ட் டாக்ஸ், அதுல பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ், அப்புறம் அந்த கார்பரேட் டாக்ஸ், இன்னொன்னு என்ன சொன்ன வெல்த் டாக்ஸ், அது மூலமாகவும் அப்புறம் இந்த இன்டைரக்ட் டாக்ஸஸ் மூலமாகவும் என்னெல்லாம் பாத்தீங்களா கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, இந்த மூலமாலாம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு இன்கம் வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதாவது ரிசோர்சஸ் மொபிலைசேஷன். இந்த இன்கம் இந்த வளங்கள் வந்து எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா பிளக்சுவேஷன்ஸ் இல்லாம கிடைச்சிட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரிடக்ஷன் இன் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா வருமான ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைக்கிறது. Taxation follow the principle of equity. The direct taxes are progressive in nature. Also certain indirect taxes such as taxes on luxury goods is also called progressive in nature. இந்த வருமான ஏற்றத்தாழ்வுகளை எப்படி குறைக்கிறது அப்படின்னா இந்த வரியின் மூலமா என்ன பண்ண அப்படின்னா சமத்துவ முறையை வந்து உருவாக்கலாம். குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா இந்த டைரக்ட் டாக்ஸஸ்ல நம்ம என்ன இது பண்றோம், அதாவது ப்ரொக்ரெசிவ் இன் அந்த ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர் நம்ம உருவாக்குறோம் இல்லையா, அது மூலமா என்ன பெரிய ஆடம்பர அதாவது என்ன அப்படின்னா நம்ம லக்ஸுரி குட்ஸ் மேல என்ன பண்றோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஒரு வரியை வந்து என்ன பண்றோம் விதிக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய லக்ஸுரி குட்ஸ் ஐட்டம்ஸை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் வந்து சமத்துவமான வரியை நம்ம விதிக்கிறதுனால சமுதாயத்துல என்ன இருக்கிறதுனா ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்களா சோசியல் வெல்ஃபேர் சமூக நலன். Taxation generates social welfare. Social welfare is generated due to higher taxes on certain undesirable product like alcoholic product. Okay. இப்ப சமூக நலன் அப்படின்னா இந்த வரி விதிப்பு என்ன பண்ணுதுன்னா ஒரு சமூக நலனை வந்து உருவாக்குது அப்படிங்கிறாங்க. சில விரும்பத்தகாத பொருட்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஆல்கஹால் மதுபானங்கள் போன்ற பொருட்கள் மீது என்ன பண்றாங்க அதிகமான ஒரு வரியை வந்து நம்ம வந்து போடலாம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா சமூக நலனும் வந்து பாதுகாக்கப்படுது, அதே நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கு இன்கமும் கிடைக்கும், சமூக நலனும் பாதுகாக்கப்படும். அப்ப இந்த ஆல்கஹால் மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா வருமான வரியை வந்து அதிகமா போடலாம். இது வந்து ஒரு சோசியல் வெல்ஃபேர். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலவாணி. டாக்ஸேஷன் encourages exports and restricts imports. Generally developing countries and even the developed countries do not impose taxes on export items. Okay, அந்நிய செலவாணி அப்படின்னு இந்த வரி விதிப்பு என்ன பண்ணுதுன்னா இந்த எக்ஸ்போர்ட் எக்ஸிம் சொல்ல எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஏற்றுமதியை என்ன பண்ணுது அப்படின்னா ஊக்குவிக்குது, இறக்குமதியை என்ன பண்ணுதுன்னா ஓரளவுக்கு வந்து தடுக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வளரும் நாடுகள் வந்து என்னன்னா வளர்ந்த நாடுகளும் வந்து ஏற்றுமதி பொருட்களுக்கு என்ன பண்றது இல்லை அப்படின்னா வரி வந்து விதிக்கிறது இல்லை. ஓகே, நம்ம இங்க இருந்து நாம வந்து எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்களுக்கு என்ன பண்றதுல பெரும்பாலும் டெவலப்டு கண்ட்ரீஸ் இல்ல டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்ன பண்றது இல்லை அப்படின்னா நம்ம நாட்டுல இருந்து போகக்கூடிய எந்த ஒரு குட்ஸுக்கும் என்ன பண்றது இல்லை அப்படின்னா டாக்ஸ் வந்து போடுறது. ஆனா இம்போர்ட் பண்ற பொருளுக்கு நம்ம என்ன பண்றோம் எக்ஸைஸ் டியூட்டின்னு கண்டிப்பா நம்ம வந்து டாக்ஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் regional development வட்டார முன்னேற்றம். Taxation plays an important role in regional development. Tax incentives such as tax holidays for setting up industries in backward regions, which induces business firms to set up industries in such regions. வட்டார வளர்ச்சியில வந்து இந்த வரி விதிப்பு என்ன சொல்றாங்கன்னா முக்கியமான ஒரு பங்கு. பின்தங்கிய பகுதி இருக்காங்களே இந்த பேக்வேர்ட் ஏரியாஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஏரியாஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தொழில் தொடங்கணும், ஒரு தொழில் நிறுவனங்கள் அமைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா டாக்ஸ் வந்து கம்மியா போடுறாங்க, நிறைய வரி சலுகைகளும் கொடுக்குறாங்க. இந்த இது மட்டும் இல்லாம இன்னும் வேற பல நிறைய சலுகைகளை வந்து கொடுக்குறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பகுதியில புதுசா வந்து இண்டஸ்ட்ரி வந்து உருவாகுது. இதனால என்னன்னா நிறைய வந்து வணிக நிறுவனங்கள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றது. பேக்வேர்டு ரீஜன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா டெவலப்பிங் ரீஜன்ஸா கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன். Taxation can be used as an instrument for controlling inflation. Through taxation, the government can control inflation by reducing the tax on the commodities. பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துது. அது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவியா எது இருக்கு அப்படின்னா இந்த டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் வந்து முக்கியமா வந்து கூட்ஸ் மேல வந்து வரி விதிக்கிறதுனால இந்த
டாக்ஸ் அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண வீக்கத்தை பெருமளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து டாக்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட். டாக்ஸஸ்னால ஏற்படக்கூடிய நன்மைகள். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா, ரிசோர்சஸ் மொபிலைசேஷன், ரிடக்ஷன் இன் இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம், சோசியல் வெல்ஃபேர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ரீஜனல் டெவலப்மெண்ட், கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். என்னென்ன வளங்கள் என்னென்ன முன்னேற்றம்னா வளங்களை திரட்டுகிறது, அடுத்து வருமான ஏற்றத்தாழ்வுகளை வந்து தடுக்குது, சமூக நலன், அந்நிய செலவாணி, வட்டார முன்னேற்றம், பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துது. இது எல்லாமே என்னன்னா இந்த டாக்ஸஸ்னால ஏற்படக்கூடிய நன்மைகள். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டாக்ஸ் அண்ட் அதர் பேமெண்ட்ஸ். ஓகே, அதாவது டாக்ஸுக்கும் அதர் பேமெண்ட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். Tax is compulsory to the government without getting any direct benefits. Payments. Fee is the payment for getting any service. If the element of revenue for general purpose of the state predominates, the levy becomes a tax. A tax is a compulsory payment. If tax is imposed on a person, he has to pay it, otherwise he has to be penalized. In this case, taxpayer does not expect any direct benefit. Example, income tax, gift box, wealth tax, VAT tax, etc. Payments. Fee is the payment for getting any service, while a fee is a payment for a specified benefit, privilege, although the special to the primary purpose of the regulation in public interest. Fee is a voluntary payment. On the other hand, fee is not paid if the person do not want to get the service. Fee payer can get direct benefit for paying fee. Example, stamp fee, driving license fee, government registration fee. Okay, இந்த வரிக்கும் பேமெண்ட்ஸ் ஃபீனா என்னது கட்டணம். இந்த கட்டணத்துக்கும் உள்ள வேறுபாடு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், டாக்ஸ் இஸ் கம்பல்சரி டு த கவர்மெண்ட் வித்வுட் கெட்டிங் எனி டைரக்ட் பெனிஃபிட்ஸ். அதாவது வரி அப்படிங்கிறது எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கவர்மெண்ட்டுக்கு நம்ம செலுத்தக்கூடிய ஒரு கட்டாயமா, ஓகே, அது என்ன சொல்றாங்க, கட்டாயமா செலுத்துகின்ற ஒரு தொகை. ஓகே, பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன பாருங்க, ஃபீ இஸ் த பேமெண்ட் ஃபார் கெட்டிங் எனி சர்வீஸ். கட்டணம் அப்படிங்கிறது அந்த பணிகள் அந்த வேலையை செய்யறதுக்கு நாம செலுத்தக்கூடிய ஒரு மணி, ஒரு அமௌண்ட். ஓகே, இஃப் த எலிமெண்ட் ஆஃப் ரெவென்யூ ஃபார் ஜெனரல் பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரீ டாமினேட்ஸ், த லெவி பிகம்ஸ் ஏ டாக்ஸ். பொதுவாக அரசாங்கத்தினுடைய வருமானங்கள்ல ஒன்னாதான் எது இருக்கு அப்படின்னா இந்த டாக்ஸ் இருக்கு. ஓகே, கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான இன்கம் அப்படிங்கிறது எதுவா இருக்கு அப்படின்னா இந்த டாக்ஸ் தான். ஆனா பேமெண்ட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஓகே, while a fee is a payment for a specific benefit, privilege, although the special to the primary purpose of the regulation in public interest. அதாவது கட்டணம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நன்மைக்காக ஒரு தனிநபர் செலுத்தக்கூடிய ஒரு வருமானம். இது பொதுவா பாத்தீங்களா ஒரு பொதுநல நோக்கத்து காரணத்துக்காக தான் இந்த பேமெண்ட்டை வந்து பண்றோம். ஓகேவா, இது வந்து நம்ம கம்பல்சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது கவர்மெண்ட்க்கு வந்து ரெகுலரான ஒரு இன்கம் அப்படின்னு நம்ம இதை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், டாக்ஸ் இஸ் ஏ கம்பல்சரி பேமெண்ட். இது கட்டாயமா செலுத்தக்கூடிய அமௌண்ட். ஃபீ இஸ் ஏ வாலண்டரி பேமெண்ட். வாலண்டரி தன்னார்வ கட்டணம். அவங்களுக்கு விருப்பம் இருந்தாதான் பே பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ள என்ட்ரி ஆவாங்க. ஓகே, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகணும் அப்படின்னா விருப்பம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், போவோம். விருப்பம் இல்லைன்னா போக மாட்டோம். அப்போ அதனால என்ன ஆகும், என்ன டாக்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். சினிமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம விருப்பப்பட்டாதான் என்ன பண்ணுவோம், பொதுமக்கள் வந்து போக ஆரம்பிப்பான். அப்போ பொதுமக்கள் போகல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதுல 3 விதமான டாக்ஸஸ் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். இஃப் டாக்ஸ் இஸ் இம்போஸ்ட் ஆன் எ பர்சன், ஹி ஹேஸ் டு பே இட், அதர்வைஸ் ஹி ஹேஸ் டு பி ஃபைனலைஸ்ட். அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் வந்து என்ன பண்ணா வரி செலுத்தாம இருந்தா அந்த தனிப்பட்ட நபர் மீது என்ன பண்ணா அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபைன் எல்லாம் போட்டு தண்டனைக்குரியதா வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேமெண்ட்ல அப்படி இல்லை, எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் விட்டுட்டு நான் போயிடலாம். ஓகே, அந்த அதர் ஹேண்ட் ஃபீ இஸ் நாட் பெய்ட் இஃப் த பர்சன் டு நாட் வாண்ட் டு கெட் த சர்வீஸ். எனக்கு இந்த சர்வீஸ் இந்த பணிகள் மேலே எனக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அங்கிருந்து நம்ம போயிடலாம். நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு பேங்க்கோடைய சர்வீஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு நான் வேற ஒரு பேங்க்குக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், மாறிக்கலாம். Next, in this case, the taxpayer does not expect any direct benefit. இது பார்த்தீங்களா, அந்த வருமானம் செலுத்துவது நேரடியாக எந்த விதமான சலுகையும் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. பாருங்க, இன்கம் டேக்ஸ், இந்த கிஃப்ட் பாக்ஸ், வெல்த் டேக்ஸ், வேட், இதெல்லாம் பார்த்தீங்களா எதுவுமே நமக்கு நேரடியான ஒரு பெனிஃபிட் வந்து கிடையாது. ஆனால் fee payer can get direct benefit for paying fee. Example, stamp fee, driving license fee, governmental registration
P. அதாவது கட்டணம் செலுத்துவதன் மூலம் யாருன்னா அந்த கன்சியூம் அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா நன்மைகள் வந்து கிடைக்குது. உதாரணம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டாம்ப் டியூட்டி சொல்கிறோம், அப்புறம் வந்து இந்த லைசன்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இது எல்லாமே பார்த்தீங்களா விருப்பப்பட்டால் தான் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒன்று இல்லையா. ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் இஸ் ஏ டேக்ஸ் பே டைரக்ட்லி டு த யூனியன் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட் சச் as a income tax and property tax. Income tax is a tax paid by individuals and business based on earned and unearned income. Local tax is a tax charged by a local government such as a city or country. Tax rate is the percentage of income that is owed as a tax. Black money is earned illegally or on which be necessary tax is not paid. Okay, இப்போ இந்த லெசன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது டைரக்டா பே பண்ண போறோம். யாருக்கு பே பண்றோம்னு பார்த்தா யூனியன் கவர்மெண்ட்க்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு, அதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்க்கு, இவங்க எல்லாத்துக்கும் நம்ம நேர்முகமாக கட்டக்கூடிய ஒரு வரி இன்கம் டேக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படின்னு சொன்னோம். இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸும் பிஸ்னஸ் பீப்புளும் என்ன பண்ணுறாங்க, அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டக்கூடிய ஒரு டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த லோக்கல் டேக்ஸ் அப்படிங்கிறது லோக்கல் கவர்மெண்ட், அது எதுனா அந்த பர்டிகுலர் சிட்டி ஆரியா கண்ட்ரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேக்ஸ். டாக்ஸ் ரேட் அப்படிங்கிறது என்ன சொன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் தட் இஸ் owed as a tax. அதாவது வரி விகிதம் அப்படிங்கிறது அவங்களுடைய வருமானத்தினுடைய விகிதத்தை பொறுத்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வரியை வந்து விதிக்கிறோம் அப்படின்றோம். பிளாக் மணி அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறம்பா கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி செலுத்தாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம் பிளாக் மணி அப்படின்னு சொன்னா அது வந்து இட்ஸ் இல்லீகல், அது அரசாங்கத்துக்கு புறம்பா செய்யக்கூடியது அப்படிங்கிறது இது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ லெசன்ல நம்ம இது இவ்வளவு டாபிக் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.